ஸோ ஓகே நண்பா, நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்கோனாவோட விட்பாயிலின் 250 ஓகேவா. யா விட்பாயிலின் 250 இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த நான் ஓட்டின விட்பாயிலினை விட இது பெட்டராகவே இருக்குது. ஸோ யா ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இருக்குங்க. இது வந்து எப்படின்னா அந்த பாக்ஸர் பைக்லாம் ஓட்டுவோம்ல, நம்ம கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி அந்த பஜாஜ் பைக்லலாம் பாக்ஸர்ஸ் அந்த டைப் இருக்குல்ல, அதில் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு லைக் எப்படின்னா ஒரு கான்டினென்டல் ஜிடி அண்ட் அதே மாதிரி பழைய கான்டினென்டல் ஜிடி தென் இந்த ரெட்ரோ மாடர்ன் டைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, யா அந்த மாதிரி ஒரு டிசைன் இது. அந்த உட்கார அந்த பொசிஷன் ரொம்ப டக் பண்ணி ஓட்டுற மாதிரி இல்லை. அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேராகவும் இல்லை, கொஞ்சம் அப்படியே டக் பண்ணி. இந்த பொசிஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் பைக் நல்ல ஃபேக்டராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கும், இப்போ நல்லா குண்டாக இருக்குது. பைக்கை சுற்றி பார்த்துருவோமா. யா ஒரு ஒரு மாடர்ன் ப்ளஸ் ரெட்ரோ அந்த டிசைன் உங்களுக்கு ஒரு கம்பைண்டாக 250cc அண்ட் சேம் டைம் உங்களுக்கு டயர் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே செம்ம மாடர்னு. விட்பாயிலின் அப்படின்றது நேமாக கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7.5 லிட்டரோ 9 லிட்டரோ தான் டேங்க்கு, இப்போ 13 லிட்டரு அந்த சிங்கிள் சைடு அந்த சஸ்பென்ஷன். ஸோ எல்லாமே அந்த 250 வண்டிக்கு வந்து மேலே டேங்க்கு கீழே இருக்க எல்லாமே 250க்கான விஷயங்கள். மேலே இருக்கக்கூடிய இந்த பாடி டைப் மட்டும் பார்த்திங்கன்னா ஹஸ்கோனாவோட ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ரியரோட லைட்ஸுமே நமக்கு அந்த பழைய ஹஸ்கோனா தான், அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. மட் ஃப்ளாப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த நியூ டைப்பில் ஹஸ்கோனா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அதோட ஹையர் சீசஸ் எல்லாமே இந்த டிசைனில் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லைக் பைக்கு பார்க்குறதுக்குமே அப்படி தான் இருக்குது. நல்லா பைக்கை வந்து ஓட்டியிருக்காங்க. ஸோ நம்மளும் நல்லா ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோட சீட்டு நல்ல லென்த்தியான நேரமான சீட்டு. அந்த மெட்டீரியல் வந்து 390 யூஸ் பண்ணோம், அதே சாஃப்ட்வேர் மெட்டீரியல். செம்ம சப்போர்ட் இருக்குங்க வண்டிக்கு உட்காந்தா, அப்படியே பஞ்சில் உட்கார்ற மாதிரி இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது. ரவுண்ட் டைப் பார் மிரர்ஸ் இது நல்லா இருக்குது. அந்த ரவுண்ட் டைப் மிரர்ஸ் வந்து நீட்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓ மேலே கீழே மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ? எஸ், சரி ஓகே. எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, கன்சோல் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கன்சோல் வந்து கொஞ்சம் அந்த பழைய டைப் எல்சிடி பேனல் கன்சோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. யா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்ப்போம். ஸோ ரைட் பண்ணி பார்த்துடலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு கியர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆஃப் ஆகிடும் டக்குன்னு நீங்கள் விட்டிங்கன்னா, மற்ற பைக் மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். பட் ஓரளவுக்கு நம்ம ஹாஃப் கிளச் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோம்னா நமக்கு ஆஃப் ஆகாது. யா ஓகே. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பரவாயில்லைங்க. நான் கூட கீழே தட்டுன்னு நினச்சேன். ஒரு 155 அந்த மாதிரி தான் இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸு. பட் இருந்தாலும் மேனேஜபிளாக இருக்குது கீழே. யா பைக்கோட என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ இது ஒரு 250cc என்ஜின் தான். ஸோ டியூக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட்லி சேம் என்ஜின். பவர் அண்ட் டார்க்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 30.5 bhp அண்ட் 25 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாக்ட்லி நம்ம டியூக் 250 என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான். இதுக்கு மேலே 29 இருந்திருக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 250cc செக்மெண்ட்லேயே 30 bhp கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த KTM அண்ட் ஹஸ்கோனா 250யோட என்ஜின்ஸ் தான். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு என்ஜின்ஸுங்க. செம்ம டியூனிங் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து லைட்டாக, ஏன்னா பைக் வந்து பார்த்திங்கன்னா பவர்டாக இருக்கனால கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல்ஸ் மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக அந்த ஃபஸ்ட்டு கியர் மட்டும் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் லோ ஸ்பீட்ஸில் பைக்கோட அந்த ஸ்டாலிங் லைட்டாக இருக்கும். பட் ஆனால் 390 அளவுக்கு இந்த ஸ்டாலிங் இஷ்யூஸ் இருக்காது. ஏன் இப்போ நான் ஃபோர்த்து கியரில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 2000 to 3000 RPMல மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இதில் கொஞ்சமாக ரைடருக்கு மட்டும் லைட்டாக அந்த ஃபீல் இருக்கும், லைட்டாக ஸ்டால் ஆகிற மாதிரி. பட் பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. சவுண்டு தாங்க இதுக்கு முன்னாடி இந்த 250 அளவுக்கு நல்லா இந்த பீட்டடான சவுண்டு வந்து இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தரான நல்ல ஒரு சவுண்டு வந்து இருக்குது பைக்கில். ஆஹா
நல்ல பீட்டுங்க, சீரியஸ்லி நல்லா இருக்குது இன்ஜின் ஓட்டுறதுக்கு. ரிவிங்குமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் ஓட்டிகிட்டு இருக்க இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓட்டின பைக் தான் இது. இது வந்து மிட் டைம்லேயே லான்ச் ஆன ஒரு மாடல் 24 மிட் டைம்லேயே. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 250க்கே வந்து எல்சிடி கன்சோல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வெர்ஷனுக்குமே எல்சிடி கன்சோல் வந்து இருக்கிறது. பட் இதுக்கப்புறம் மேபி 25 வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி டைமில் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக கொடுப்பாங்க. யா கொஞ்சம் டேர்னிங் பார்த்துடலாம், வண்டி டேர்னிங் எந்த அளவுக்கு டேர்னிங் ரெடியூஸ் இருக்குன்ட்டு. இப்படி எந்த பைக்கும் வரல. டர்னிங் ரேடியஸ்லாம் பரவாயில்லைங்க, டீசெண்டாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. சீரியஸ்லி இந்த பைக்கு இந்த டிராஃபிக் யூஸ்க்கு அதே மாதிரி இந்த லோக்கல் யூஸ்க்கெலாம் பக்காவான மிஷினாக இருக்கும். ஆவரேஜாக எப்போயாவது தான் டூரிங் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு டியூக் 250 அந்த என்ஜின் டைப்பில் வேணும். பட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிசைனே வேணாம். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு தனித்துவமாக ஒரு பைக் வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக எனக்கு தோணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த விட்பைலின் மாதிரி இல்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த விட்பைலின் மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த ரைடிங்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. கொஞ்சம் பைக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டியராக இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஸோ இதனாலே நீங்கள் ரைட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலுங்கிறது நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். பிரேக்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது 250cc அப்படியே வர மாடலு. இதுக்கு அந்த அலாய்ஸோட அந்த டிசைன் மட்டும் மாறும். மற்றபடி அந்த பிரேக்ஸு, அந்த கேலிப்பர்ஸு, டபுள் பிஸ்டன், அந்த சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த லுக் எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த 250 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஸ்டிஃபரான சைடு தான். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக டக் பண்ணி விட்டுறதுனால எடுத்தோன்னையும் பிரேக் நல்லா சாஃப்டராக நீங்கள் வந்து அடிக்கும்போது சஸ்பென்ஷன் இறங்கி இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக கை வலிக்கும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்க்காகவே நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷனாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைடுமே வந்து பார்த்திங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. லோ ஸ்பீட்ஸில் ஹையர் கியர்ஸில் லோ ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது மட்டும் இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்டாலிங் இஷ்யூ அப்படியே லைட்டாக அதற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டான, இப்போ நான் 4th கியரில் வந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இடத்துல அந்த ஸ்டாலிங் இஷ்யூ இல்லை. ஸோ அதுதான், ஏன்னா இது கொஞ்சம் பவர்டான பைக். நீங்கள் கரெக்டான ஆர்பிஎம்முக்கு கரெக்டான கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த ரைட் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். ரைட் பை ஒரு த்ராட்டில் அப்படிங்கிறனால இதோட அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக இருக்குது வண்டியில். உங்களுக்கு ரவுண்ட் டிசைன்ஸு அண்ட் விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு ரெட்ரோ டிசைன், அதனால் கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. டேங்க் ஓரளவுக்கு உங்களுக்கு 13.5 லிட்டருங்கிறனால இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய விட்பனின் ஒரு பெரிய மைனஸ் அதுதான், டேங்க் வந்து 7.5 லிட்டர் என்னமோ தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரேஞ்சே சுத்தமாக இருக்காது. ஏன்னா இதோட மைலேஜ்னு பார்க்குறப்ப 28லேருந்து 32 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் மைலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஓகே, உங்களுக்கு டீசெண்டான ஒரு மைலேஜாக தான் கண்டிப்பாக எனக்கு தோணுது. ஏன்னா 250cc பவர் இருக்குது, இது ஒரு டூரிங் மிஷின். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே தான். ஸோ அதனால் இந்த 13 லிட்டருங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஒரு 300-350 லிட்டர் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நல்லா இருக்குது பைக் ஓட்டுறதுக்கு. 5th கியரில் நான் இருக்கேன், டாப் கியர் போட்டு பார்ப்போம். டாப் கியர் அப்படி இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. நல்லா க்ரூஸ் பண்ணலாங்க இந்த பைக்கை. சீரியஸ்லி செம்ம ஒரு ஒர்த்தபிள் மிஷினாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொல்ல நினச்ச விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 2.25 லட்ச ரூபா வரும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ரியலி ஒரு ஒர்த்து தாங்க. சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு பைக் வந்து ஒரு நியூ டைப் ஃபாரின் பிராண்டு நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த நியூ என்ஜினும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இதே தான். இதுமாரி அட்வான்ஸர் 250லேயும் இந்த டிசைன் தான் வந்து வரும். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதோட நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான வீடியோ வர நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.